இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலும் கட்சியினுடைய தேசிய தலைவர் இளையவேந்தர் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுடைய முன்னிலையில் இன்றைய தினத்திலே இந்த மாநாடானது எவரும் எதிர்பாராத அளவிற்கு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக இன்றைக்கு இங்கே நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அணி அணியாக சாரசாரியாக வாகனங்களிலே கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சாரசாரியாக இங்கே வந்திருக்கிறார்கள். மற்ற கட்சியினர் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கும் இந்திய ஜனநாயக கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடிய மாநாட்டிற்கு வரக்கூடிய அத்துணை நபர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். மற்ற கட்சி மாதிரி பணம் வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் இந்த மாநாட்டு பந்தல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே கிடையாது. பணத்திற்காக சொல்லப்போனால் கூலி வாங்கிட்டு கூலிக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கி 500 1000 கொடுத்து மாநாட்டு பந்தலை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இந்திய ஜனநாயக கட்சியில் ஐயா பாரிவேந்தரும் இளையவேந்தர் அவர்களும் ஒரு சீரிய சிந்தனையோடு இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தாத அளவிற்கு, இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் செய்யாத திட்டத்தில் புதுமையான ஒரு திட்டத்தை வகுத்து மாநாட்டிலே பங்கு பெறக்கூடியவர்கள் அத்துணை பேரும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான். கட்சியினுடைய பொறுப்பாளராகவே மட்டுமே அமர வேண்டும் என்பதை முன்னிறுத்தி தலைவர் அவர்களும் பாரிவேந்தர் ஐயா அவர்களும் எங்களை கடந்த கிட்டத்தட்ட 4 மாதங்களாக எங்களை முடுக்கிவிட்டு அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள செய்தார். இன்றைக்கு அந்த பணி வெற்றி பணியாக இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.